மையப்படுவதாக. அதாவே இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து எங்களுடைய இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிரியர் தரும்படிக்காக நாங்கள் முன்னோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு வந்து கிரியை செய்வீராக. தேவ மகிமை எங்கள் மத்தியில் காணப்படும். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அனைவருக்கு நன்மை உண்டாகிற ஒரு நிகழ்ச்சியாக நீர் மாற்றித்தாரும். தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் நன்மையான இந்த தெய்வம் வரத்திலிருந்து வருகிறது என்பதை நாங்கள் ருசித்து கொண்டிருக்கிறோம். இதே போல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த நன்மையான வேத வாசிப்பு நிகழ்ச்சியினால் நாங்கள் வாசிக்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். அதில் அப்படியாக எங்களுக்கு நீ இந்த பாக்கியத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும் ஒருக்குள்ள கிரீசிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரிலே தொடர்ந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 111, 112 ஆகிய சங்கீதங்களை நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசித்து தேவனை நாம் மயப்படுத்துவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 112ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியின் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அன்றியும் ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை ஏவனம் பண்ணுபடி நடப்புகிற மனுஷன் பாக்கியவான். அவன் எண்ணுகிறான் என்றென்றைக்கும் நசிக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாக இருக்கும். அவர்கள் இருதயம் உறுதியாக இருக்க உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடிந்து கலந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். சங்கீதம் 13:100. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. இது முதல் என்னென்னைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட்டது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட கடவுதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னத உங்களிலே வாசம் பண்ணியிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி நம்மை தாழ்த்தினார். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுவிக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவளை பிடித்து அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 144. சங்கீதம் 114. சிறுவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடன் கண்டு விலகி ஓடி வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போல, குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. மலைகளே, நீங்கள் உடலை நீ விலக்கி போடுகிறதுக்கும் யோர்தானை நீ பின்னிட்டு திரும்புகிறதுக்கும் எம்மான். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் ஒரு விஷயம் கூட குண்டுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி போகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குண்டுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும்
யாக்கோபுக்கு தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றி கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆம், வாசித்தோம், ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி வேண்டிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும். இதிலும் கூட ஒவ்வொரு காரியத்தை தெரிந்திருக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய திருமண வாழ்க்கையை கட்டளிடம் ஒரு ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளில் எல்லா அந்த வர வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். நன்றி.